கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வரும். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஆறுதல் தேவன் நமக்கு எப்படி அவர் அருள் புரிகிறார் என்று பார்ப்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுற தேவன் அப்படி செய்தார். இந்த தேவன் ஆறுதல் தேவன் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை. தேவனோடு நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அவருடைய வாக்கு தத்துவங்களை எடுத்து நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறோம். நாம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நம்பிக்கையோடு அவர் என்னை நடத்துவார். அதிகாலை எழுந்து நீங்கள் இப்படி சொல்லணும், நம்பிக்கையோடு என்னை நடத்துவார், ஆறுதல் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனம் நன்றாக பலப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள எல்லா விஷயமான நல் காரியங்களை உங்களுக்குள்ளே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு தேவன் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, அதாவது உங்களுடைய வாக்குத்தத்தை எடுத்து நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களே. அது எந்த மாறாத விஷயம் பாருங்க, ஆறுதல் உண்டாகும்படிக்கு பொய்யுரையாத தேவன். அவர் அந்த வாக்கு மாறாது. அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாதுங்க. அதே போல இந்த கால வேளையில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லார், நான் உனக்கு ஆறுதலையும் பொய்யுரையா தேவன். நீ எடுத்து வைத்த அந்த வாக்கு தத்துவம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். முழுதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க. நம்முடைய தினமும் வருகிற இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் எப்படி நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை எப்படி தினமும் வழி நடத்துகிறாருன்னு நீங்கள் தினமும் கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் ஆறுதலடைந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.